ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. விசேஷமாக இந்த விசேஷித்த ஆராதனையிலே உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதிலே, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதிலே ஆண்டவருக்கு நன்றி. Thank God for this beautiful opportunity that God has given, that we can meet each other through this video to worship our living Father. Amen. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாய் அந்த ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் பாராட்டின அவருடைய மகத்துவமான கிருபைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். நான் எப்பவும் சொல்வது போல, இந்த நாட்டில் நீங்களும் நானும் உயிரோடு இருப்பது ஆண்டவருடைய சுத்த கிருபை. It is just the grace of a living God. Amen. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. Many have died இந்த வருஷத்திலேயே, this year, hallelujah, many கொத்தா அநேகர் மரித்து போயிருக்கிறாங்க. செத்து போன அந்த ஜனங்களை காட்டிலும் நீங்களும் நானும் நல்லவர்கள். அதனாலே ஆண்டவர் நம்மை உயிரோடு வைக்கவில்லை. But I believe very strongly, hallelujah, God has a plan and purpose in each and every one of your lives. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மகத்துவமான திட்டங்களை வைத்திருக்கிறார். எதற்காய் அழைத்தாரோ, எதற்காய் பிடித்தாரோ, எதற்காய் நம்மை தெரிந்து கொண்டாரோ, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற ஒரு சந்ததியாய், ஒரு யோசுவாவின் சந்ததியாய், ஒரு காலேவின் சந்ததியாய் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் இந்த நாட்களிலே எழுப்புவாராக. May God raise us just like a Joshua's generation who would not compromise with the world and the worldly systems and worldly things. Hallelujah. Daniel, Bible says, hallelujah, Daniel 1:8, Daniel resolved not to, hallelujah, take part in the royal food. Amen. Amen. Hallelujah. Amen. Hallelujah. தானியேல் 1வது அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஆமென். ராஜாவின் போஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு தானியேல், ஹalleluya, தீர்மானம் பண்ணி கொண்டார். ஆபிரகாம் தீர்மானம் பண்ணினான். ஆதியாகமம் 22வது அதிகாரத்திலே, ஹalleluya, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை மலையிலே, ஆண்டவர் சொன்ன மலையிலே, ஹalleluya, பலி செலுத்துவதற்காக யோபு தீர்மானம் செய்து கொண்டான். ஹalleluya. Job resolved, Abraham resolved, hallelujah, Job resolved that he will not, hallelujah, see any bad, hallelujah, any lustful things through his eyes. தன்னுடைய கண்களினாலே தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு, hallelujah, தன்னை தேவனுக்கு என்று பரிசுத்தம் பண்ணி கொள்ள தீர்மானம் பண்ணி கொண்டான். Amen. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, our Lord Jesus Christ, our hero. Hallelujah. I always say, hallelujah, my hero is my God. உங்களுக்கு எனக்கும், hallelujah, ஒருவர் இருப்பார். நீங்கள் நானும் பின்பற்ற வேண்டியவர்கள். hallelujah. worship leaders அல்ல, pastors அல்ல, வேற எந்த தலைவர்களே அல்ல. if you do that you will be failed. hallelujah. நாம் தோற்று போகிறவர்களா இருப்போம். ஆனா அவரை பின்பற்றினால், hallelujah, when we learn to follow, hallelujah, the living God, the living Savior, அவருடைய அடிசுவடுகளை நாம் பின்பற்றி செல்லும் பொழுது அவர் ஒரு நாள் நம்மை கைவிடாத தெய்வம். hallelujah. ஆமென். அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமுமானவைகள். அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள். அவைகள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் உறுதியானவைகள். அவைகள் உண்மையும் செம்மையுமாய் செய்யப்பட்டவைகள். ஹalleluya. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ராஜாவை, இந்த உண்மையுள்ள, நீதியுள்ள, ஆச்சரியமான நாமமுடைய அந்த ஆண்டவரை நாம் சேர்ந்து நாம் ஆராதிப்போம். அவரை பார்த்து சொல்லுவோம், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்போம், உம்மையே ஆராதிப்போம். Everybody together wherever we are, let's worship our living God. ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதித்து நாம் பாடுவோம். Thank you Lord. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை
நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீர். சேர்ந்து பாடுவோம். தாயினும் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. எத்தனை இடர்கள் ஹல்லேலூயா அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து மீண்டும் நடக்க வை. சேர்ந்து பாடுவோம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்போம், உம்மையே ஆராதிப்போம். சேர்ந்து பாடுவோம். என் நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்போம், உம்மையே ஆராதி. நீங்க பாடுங்க. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்போம், உம்மையே ஆராதிப்போம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்போம், உம்மையே ஆராதிப்போம். நீரன் பலனுமன் கேடகமா உம்மைதான் நம்பியிருப்பேன். நீரன் பலனுமன் கேடகமா உம்மைதான் நம்பியிருப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே
உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை அல்லேலூயா உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. சொல்லுவோம், துதிகன மகிமைக்கு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இயேசு ராஜா நீரே. என் நாட்கள் முடியும் வரை, கைகளை உயர்த்தி, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை. ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுக்காக வாழ்ந்து முடிப்பதற்கு இருக்கிற இடத்துல எல்லாரும் கைகளை உயர்த்தி. Many have died. எத்தனை பேர் மரித்து போயிருக்கிறாங்க. உங்களை என்னை ஆண்டவர் உயிரோடு வச்சிருக்கிறாரே, நீங்கள் நானும் அவருக்கு கனி உள்ளவர்களாக இருக்கும்படியா, so that we will remain fruitful. எஞ்சி இருக்கிற நாட்கள் அவருக்காய் அவருடைய சித்தத்தை செய்து முடிப்பதற்கு ஆண்டவரே, அதற்காக தான் எங்களை வச்சிருக்கிறீங்க. We are not here just to enjoy the world and just walk away, oh God. Hallelujah. You have a plan, you have a purpose, oh God. எங்க வாழ்க்கையை குறித்த ஒரு நோக்கத்தையும் ஒரு திட்டத்தையும் நீர் வைத்திருக்கிறீரே. You have it, oh God, Jesus, and we yield ourselves, we surrender ourselves, oh God. Hallelujah. ஸ்ரீரனமா, எங்க இஷ்டம் போல மனம் போன போக்கில் நாங்க நடக்காம ஆண்டவரே, வெறும் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஆலயத்துக்கு வந்துட்டு போகிற ஒரு ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனா நான் இராதபடிக்கு help us that we will have a, oh God, living the relationship every day, every day, every day. உமோடு கூட பேசுகிற, உமோடு கூட இடைபடுகிற அந்த அனுபவத்தை எங்களுக்கு தருவீராக. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, ராஜா, ரட்சகரே, உமக்காய் உண்மையாய் வாழ்ந்து முடிப்பதற்கு எங்களுக்கு பலன் தாங்க ஆண்டவரே. தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். நீ எனக்குரியவன் என்று சொன்ன கர்த்தர். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உண்மையில் புரள்வதில்லை. அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேர் பற்றாது என்று சொன்ன தெய்வம், வாக்கு பண்ணினவர், அவர் உண்மையுள்ளவர். The one who promised us with you. Hallelujah. வானம் பூமி ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் மாறாதவைகள். Hallelujah. Hallelujah. பிலிப்பியர் 2:4 வாசிக்கிறோம். Hallelujah. Look not every man on his own things, but every man also on the things of others. அவனவன் தனக்கானவைகளை அல்ல, பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. ஆமென். Hallelujah. Hallelujah. ஆமென். Hallelujah. Thank you. எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க ஆண்டவரே. எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட உருவாக்குமே. சிதறப்பட்ட நிலைமை, பிரயோஜனமற்ற ஒரு நிலைமை,
ஹல்லேலூயா, வழி தெரியாத நிலைமையில இருக்கிற அநேக வாலிபர்கள் உண்டு ஆண்டவரே. திக்கற்று போன நிலைமையில இருக்கிற many are there, oh God. We pray in these days, oh God, that you will use everyone, ஒவ்வொரு வாலிபரையும். ஹல்லேலூயா. இவான் ராபர்ட்ஸ் வேல்ஸ் தேச எழுப்புதலுக்கு 17 வயசு நிரம்பின ஒரு வாலிபன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவான் ராபர்ட்ஸ் was 17 years when he started to pray with some of his friends. Hallelujah. Every day they met and prayed. Hallelujah. Amen. ஆண்டவர் அந்த இவான் ராபர்ட்ஸ் மூலமாக வேல்ஸ் தேசத்திலே ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை கொடுத்தார். 2 வருஷத்திலே more than 1 million souls were saved. லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அவருடைய நாட்களிலே போலீஸ் ஸ்டேஷன்ஸ், பிரிசன்ஸ் எல்லாம் காலியா இருந்தது. God can do that even in our days. In Malaysia, God can pour out His Spirit. He said, in the last days, I will pour out my Spirit upon every flesh. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மீதும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். உங்கள் குமாரர்கள் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இந்த நாட்களிலே தரிசனம் உள்ள வாலிபர்களை எழுப்புவீராக. Lord, raise up, oh God, Jesus, hallelujah, visionaries, oh God, oh Lord, who will not defile themselves, oh God, hallelujah, just like Daniel, who resolved not to dissolve himself, hallelujah, defile himself with the kingly food, with the royal food, hallelujah. Shadrach, Meshach, Abednego, they said, hallelujah, சொன்னாங்க, அவர் எங்களை விடுவித்தாலும் சரி விடுவியாமல் போனாலும் சரி நீர் வைத்திருக்கிற பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர். The Lord whom we serve, He is faithful to protect. He is faithful to deliver us from the hands of the king and from the burning furnace. The faith and the stand they took for the Lord protected them, that saved them. Hallelujah. ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டினாங்களே, நாங்க செத்தாலும் பரவாயில்ல, ஆனா hallelujah, அவரை தவிர யாருக்கு முன்பாகவும் நாங்கள் தலை வணங்க மாட்டோம். இந்த கடைசி நாட்கள friends, I want to challenge every one of us. We are in the last days. Don't miss your season. Don't miss your season that God has given you. Hallelujah. ஏசா தனக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை இழந்து போனா, அவனுக்கு கொடுக்கப்பட்டதான hallelujah பாக்கியத்தை hallelujah just for the bowl of soup. Hallelujah. He sold his birthright to his brother. ஒரு குழுக்காகத்தும் hallelujah சேஷ்ட புத்திர பாகத்தை தன்னுடைய சகோதரனுக்கு விற்று போட்டான். Hallelujah. Judas, hallelujah, 3.5 years, that means 1,000 years, walked with Jesus, ate with Jesus, hallelujah, saw the miracles, அற்புதங்களை கண்டவன், இயேசுவோடு 1000 நாட்கள் நடந்தவன், அவருடைய போதனைகளை கேட்டவன். இயேசு 2 பேரா 70 பேரை அனுப்புனாங்களே, he was one among that. Hallelujah. ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு சீஷன் தான் கடைசியில. Hallelujah, hallelujah. He thought, this Jesus, his teachings is too boring for me. சொல்றான் பிரதான ஆசாரியர்கிட்ட போய், இவரை நான் காட்டி கொடுத்தா நீங்க எனக்கு என்ன தருவீங்க? Today many youngsters, we want to come to the ministry. Hallelujah. How much views will I get? Will I get million views? Many think only singing, only music. Hallelujah. ஆராதனைங்கிறது hallelujah வெறும் இசையும் மியூசிக்கும். யூடியூப்ல ஒரு பாட்டு போட்டா மில்லியன் வியூஸ், 2 மில்லியன் வியூஸ், 3 மில்லியன் வியூஸ் வருது. hallelujah. எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வராங்க. I always say these are all junk fit for the trash can. Hallelujah. God is interested in our lifestyle, my friend. God is more interested in Robert Royce. Hallelujah. உங்க பேரை போட்டுக்கங்க. என் வாழ்க்கையை தான் ஆண்டவர் மெச்சிக்கொள்கிறார். என் திறமையும் என் தாளத்தையும் என் மியூசிக்கையும் அல்ல. hallelujah. It is not my song, it is not my music, it is not my skill. Lift your hands wherever you are. Lord, I want to surrender my life to do your will. Hallelujah. மத்தேயு 6வது அதிகாரத்திலே 5வது அதிகாரத்திலே வாசிக்கிறோமே, அந்த நாட்களிலே கர்த்தாவே கர்த்தாவே என்று வந்து கூப்பிடுவாங்க. Hallelujah. கதவை தட்டுவாங்க. உங்க நாமத்திலே தீர்க்க தரிசனம் உரைச்சோம், உங்க நாமத்திலே பிசாசுகளை துரத்தணும், அற்புதங்களை செஞ்சோம், அடையாளங்களை செஞ்சோம். ஆண்டவரே, எனக்கு மில்லியன் வியூஸ் எல்லாம் இருந்தாங்க. Hallelujah. யூடியூப்ல எத்தனையோ பாட்டை பாடின, எத்தனையோ சிடி போட்ட. ஆண்டவரே, ஆண்டவர் சொல்லுவாரு, உன்னை நான் அறியேன். ஏன் தெரியுமா?
We did not do God's will. Hallelujah. We did not do God's will. ஆண்டவர் எதை சொல்ல நினைக்கிறாரோ, என் மூலமா நம்முடைய வாழ்க்கை மூலமாக எதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரோ. நிறைய தடவை பாடுறோமே, என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா தருகிறோம் உம் கைகளில். எத்தனை பேர் உண்மையா சொல்லுவோம், நீங்க என்ன சொல்றீங்களோப்பா அதன்படி செய்வதற்கு, என் வாழ்க்கையை கட்டுவதற்கு. Many young girls, young boys, hallelujah, you've been despised, you've been used by like a tissue paper. Hallelujah. Some of you have been abused. You don't need to worry about that. God can raise you, God can use you. ஆண்டவர் உன்னை மறுபடியும் உயிர்ப்பிக்க வல்லவர், மறுபடியும் தழைக்க செய்ய வல்லவர். ஹalleluya. சீயோன் குமாரத்தியே, இஸ்ரவேலின் கன்னிகையே, நான் உன்னை கட்டுவேன், நீ மறுபடியும் கட்டப்படுவாய். I will build you, you will be rebuilt, saith the Lord. You will be rebuilt, you will be rebuilt. Hallelujah. Your ruins will be rebuilt. நசுக்கப்பட்டு உடைந்து போய், hallelujah, வழியற்ற நிலைமையில இந்த ஆண்டவர் என்னை பார்ப்பாரோ, என்னுடைய பாவம் கொடியதா இருக்கிறதே என்று ஒருவேளை யோசிக்கலாம். But with a repentant heart come to him. மனம் திரும்புதலின் இருதயத்தோடு அவர்கிட்ட வந்தா எவரையும் அந்த ஆண்டவர் பயன்படுத்த வல்லவர். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிறதான மெய்யான ஜீவ ஒளி. ஹalleluya. ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி சொல்லலாமா, உங்க சித்தத்தை மாத்திரம் நாங்க செய்யணும் ஆண்டவரே, என் இஷ்டம் போல, பேருக்காக புகழுக்காக, not for fame, not for name. hallelujah. ஒரு நாள் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும் பொழுது ஆண்டவர் உங்களை என்னைய பார்த்து சொல்லணும், well done my good and faithful servant. hallelujah. ஆண்டவர் கேட்க மாட்டாரு, நீ எனக்காக இவ்வளவு சாதிச்ச, இத்தனை மில்லியன் வியூஸ் இருந்துச்சு, இத்தனை பாட்டை பாடின ராபர்ட் ராய், hallelujah, come inside. No. God will see my faithfulness. God will see our faithfulness. hallelujah. உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்திற்குள்ளாய் பிரவேசி. உத்தமம் உள்ள, well done good and faithful, உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உந்தன் சித்தம் என்னில் இருக்கும், வாழுவாமல் நடப்பேன். உம்மை என்றும் பற்றி கொள்ளுவேன். என் வாழ்வில் எல்லாம் நீதானே. கரங்களை உயர்த்தி, உந்தன் சித்தம் என்னில் இருக்கும், வாழுவாமல் இயேசுவே உம்மை என்றும் பற்றி கொள்ளுவேன். என் வாழ்வில் எல்லாம் நீதானே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீ. உம் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் போஜனம். இயேசு சொன்னார், என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனம். My food is to do my Father's will who has sent me. Would you lift your hands wherever you are? Lord, we surrender, we offer ourselves, O God. We offer ourselves. If you can use David, an ordinary shepherd boy, you can use us, O God. If you can use Saul, you can use us, O God.
If you can use, hallelujah, Moses the stutterer, you can use us, oh God. கிதியோன் சொன்னா நான் எல்லாரிலும் சிறியவர். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், பராக்கிரமசாலியே, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. 2 கைகளை உயர்த்தி எங்களை அர்ப்பணிக்கிறோம். God, we lay ourselves, we surrender us. Whatever you want to do through us, oh God. Here we are. We are not here for name or fame or money. ஊழியத்துக்கு வந்தா எனக்கு என்ன கிடைக்கும், எவ்வளவு கிடைக்கும், என்ன பொசிஷன் கிடைக்கும், என்ன சேர் கிடைக்கும், என்ன பதவி கிடைக்கும். Young people don't get into those things. Hallelujah. Whether you receive or not, ஒண்ணுமே இல்லைனாலும் நான் அவருக்காக வாழ்வேன். ஒரே ஒரு வாழ்க்கை, எனக்கு புது வாழ்வு தந்தாரே, எனக்கு ஜீவன் தந்தாரே, அந்த ராஜாவுக்காக சாட்சியா நிற்பேன், அவருக்காக வாழ்வேன். ஏன்னா ஒரு நாளிலே அந்த சத்தம் என் காதுகளில் கேட்கணும். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட சரி உண்மையாய் ஓடுகிறே. இந்த ஓட்டத்தை உண்மையா ஓடி முடிப்போம். Help us to finish this race faithfully with your help. உங்க உதவியோடு ஓடி முடிப்பதற்கு இங்க இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பலன் தருவீராக. strengthen them, God. உன்னதத்திலிருந்து ஒரு பலன் இறங்கி வரும் வரைக்கும் நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னார். Let there be a strength. அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திலே மேல் வீட்டறையில் கூடியிருந்த பொழுது the Holy Spirit filled them. Young people, I urge you, I encourage you to be filled with the Holy Spirit. Without the Holy Spirit, we cannot do the ministry. We cannot. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது. These days, ask God to fill you. Ask God to pour out the Spirit upon you. He will fill you. அவர் உங்களை நிரப்புவார், அவர் உங்களை பயன்படுத்துவார். Lord, I give you my heart, I give you my soul, I live for you alone. Every breath that I take, every moment I'm awake, Lord, have your way in me. We surrender, we offer. நம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம். தேவ சித்தத்தை செய்து முடிக்கிற ஒரு சந்ததியாய் இந்த மலேசியா தேசத்திலே எங்களை எழுப்புவீராக. ஒவ்வொரு சபைகளையும் பயன்படுத்துவீராக. ஒவ்வொரு வாலிபர்களையும் எடுத்து பயன்படுத்துவீராக. Use them for your glory. அக்கினி ஜுவாலைகளாய் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க. ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காய் வாழ்ந்து முடிக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Amen. Amen. Let's be seated in the presence of God. God bless you. வாருங்கள் பிரியமானங்களே, கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தாவே, பரிசுத்தமுள்ள பிதாவே, இன்று இந்த பரிசுத்த ஓய்வு நாளை அனுசரிக்க நீ கொடுத்த மகா பெரிய கிருபைக்காய் நன்றி. இந்த நாளிலும் உம்மை நோக்கி பார்த்து உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அமர்ந்து உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கவும், உம்மை குறித்து நாங்கள் கர்த்தாவை இன்னும் அதிகமாய் துதிக்கவும் பலப்படவும் நீர் இந்த தருணத்திலே எங்களை தெரிந்து கொண்டதுக்காய் நன்றி. தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கர்த்தரில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தாவே, பரிசுத்தமுள்ள பிதாவே, இப்பொழுதும் கூட நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. உம்முடைய கிருபையிலே நாங்கள் வாழ்கிறோம். உம்முடைய தயவிலே நாங்கள் இருக்கிறோம். உம்முடைய பாதுகாப்பிலே நாங்கள் இருக்கிறோம். உம்முடைய அரவணைப்பிலே நாங்கள் இருக்கிறோம் என்பதை நாங்கள் ஊர்ஜிதமாய் நம்பி மறுபடியும் எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தாவே, விசேஷமாய் கைவாரா டமான்சரா திருச்சபையில் இருக்கிறதான ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளையும் உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இம்மற்றமாய் உம்முடைய தயவும் உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆசீர்வாதமும் உம்முடைய வழி நடத்துதலும் ஒவ்வொருவரும் தங்கியிருப்பதற்காய் நன்றி. தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி பராமரித்து காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்களுக்காய் கூட ஜெபிக்கிறேன்.
கர்த்தாவே, இதோ விசேஷமாய் கலைச்செல்வத்துக்காய் செபிக்கிறேன். அவருடைய முழங்கால் இருக்கிறதான எல்லா வழிகளும் நீங்கி போகும்படியாய் செய்தமைக்காய் நன்றி. கர்த்தாவே, தொடர்ந்து இந்த மகனை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. குகனுக்காய் கூட நன்றி. அவருடைய முதுகு தண்டில் இருக்கிறதான எல்லா பலவீனங்களும் நீங்கி போனதுக்காய் நன்றி. நீர் சுகம் கொடுத்தமைக்காய் நன்றி அப்பா. தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்தும். இதோ சகோதரர் டேனி அவருக்காக கூட செபிக்கிறேன். இன்று நாளில் கூட அவர் வீடு திரும்ப கொடுத்த கிருபைக்காய் நன்றி. கர்த்தாவே, சாலமன் ராஜ் அவருக்கும் நல்ல சுகம் பலன் கொடுத்து வீடு திரும்ப கொடுத்த கிருபைக்காய் நன்றி அப்பா. எல்லாம் உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய அன்பு அன்று உம்முடைய பரிபூர்ண விடுதலை கர்த்தாவே இவர்களோடு இருந்தமைக்காய் நன்றி. சகோதரர் கணேசனுக்காய் நன்றி அப்பா. இதோ கர்த்தாவே, எட்ரியன் என்ற ஸ்டீவனுடைய மகன், அவனுக்கும் கூட நீ நல்ல சுகம் பலன் கொடுத்தமைக்காய் நன்றி கர்த்தாவே அப்பா. இதோ ஜேனிவன் என்ற அந்த 17 வயது மகனுக்கும் நீர் கர்த்தாவே அந்த மகனையும் நல்ல ஒரு ஆபரேஷனிலே நல்ல விதத்திலே சுகம் கொடுத்தமைக்காய் நன்றி. அந்த மகனையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி காத்து கொள்ள முடியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. புஷ்பாதரனு கூட நல்ல விதத்திலே அவரும் அந்த வேக்சின் எடுக்க கொடுத்த கிருபைக்காய் நன்றி. நல்ல விதத்திலே அவரை பரிபூர்ண சுகத்தை கொடுத்தமைக்காய் நன்றி கர்த்தாவே அப்பா. இந்த வேலையில் கூட பன்னீர் அவர் மனைவி அப்பா கர்த்தாவே அவருடைய 4 பிள்ளைகளையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவர்களுக்கும் ஆண்டவரே கொரோனாவிலிருந்து நல்ல ஒரு சுகம் கொடுத்து வருவதற்காய் நன்றி, பலன் கொடுத்து வருவதற்காய் நன்றி. அவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இப்போ சாலமோன், ஃபிலோமைனா அப்பா காலேப் இவர்களையும் கூட உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இவர்களும் நல்ல சுகம் பலன் தந்தமைக்காய் நன்றி. தொடர்ந்து அவர்களையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. சாரா கூட நல்ல அந்த சுகம் கொடுத்தமைக்கு நன்றி. அவர்கள் இருமல், சளி, காய்ச்சல் இருந்தது எல்லாத்தையும் நீக்கி படுத்துக்க நன்றி அப்பா. தொடர்ந்து இந்த மகளையும் ஆசீர்வதிங்க. அம்மா ஜோதிக்காய் கூட ஜெபிக்கிறேன். அம்மா சரோஜாவுக்காக கூட ஜெபிக்கிறேன். அம்மா ஞான தீபத்துக்காய் கூட ஜெபிக்கிறேன் அப்பா. பிதாவே, இதோ ஆண்டவரே சந்திராவுக்காக கூட ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இவர்களுக்கு நல்ல ஒரு சுகத்தியம் பலத்தியம் தந்தமைக்காய் நன்றி கர்த்தாவே. நீ தாமே இவர்கள் யாவரும் உடைய கருத்திலே ஆசீர்வதித்து பலப்படுத்தி வருவதற்காக நன்றி ஆண்டவரே அப்பா. இதோ கர்த்தாவே, இந்தியாவில் இருக்கிறதானே அப்பா அந்த ஆல்ஃபிரட்காய் கூட நன்றி. இந்த மகனையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, உடைய கரத்தில் வைக்கிறோம் ஐயா. உம்முடைய கரம் தொடர்ந்து அவர்களை தொட்டு சுகப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமேன். வாருங்கள் பெரியமான்களே, நாம் சேர்ந்து யாவரும் கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்வோமாக. பரமண்டங்கள் இருக்கின்ற எங்கள் பரமபிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டங்களிலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் எங்களுக்கு மன்னித்தார்களும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்பட பண்ணாமல் தீமினின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களையே, ஆமேன். ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே உங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் தந்த இந்த மகாபரிய ஸ்லாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான இந்த மலேசியன் சபையினுடைய இந்த யூத் வர்ஷிப் சண்டே சர்வீஸுக்காக, இந்த ஆராதனைக்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். தேவன் உங்கள் தேசத்திலே, உங்கள் பட்டணத்திலே, உங்கள் மூலமாக, உங்கள் சபை மூலமாக கர்த்தர் செய்து வருகிறதான மகத்துவமான காரியங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தும் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அருமையான சபைக்கும் சபை தலைவர்கள், அருமையான சபை போதகர், விசேஷமாய் ஹல்லேலூயா போதகருக்கும் சபை தலைவர்கள், விசுவாசிகள், over every youth, we greet you in the name of our Lord and Savior Jesus Christ. ரட்சகருடைய நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். The days that we are living, they are excited days. நாம் வாழுகிறதான நாட்கள் மிகவும் ஆச்சரியமான நாட்கள். We are going through a perilous time. பயங்கரமான ஒரு காலகட்டத்தின் வழியாய் இதுவரைக்கும் நாம் சந்தித்திராத, அல்லது நான் இப்படி சொல்ல வேண்டும், நம்முடைய சந்ததி சந்தித்திராத மகா பெரிய வாதையின் வழியாக, உபத்திரவத்தின் வழியாக, உபத்திரவத்தின் குகை வழியாக, நெருக்கத்தின் பாதை வழியாய் போய்கொண்டிருக்கிறோம். ஆனால்
அதன் மத்தியிலும் தேவன் நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். தேவன் நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். தேவன் நம்மை சுமக்க வல்லவராய் இருக்கிறார். தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென். நம்மை சுற்றி மரண ஓலங்கள், நம்மை சுற்றி மரண வாசனைகள் வீசிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தை துவக்கினவர்கள், 2021 துவக்கினவர்கள், they are not with us these days. இன்றைக்கு நம்மோடு கூட இல்லை. நாம் உயிரோடு இருக்கிறோம். நான் எப்பவும் இதை சொல்லுவேன். ஹல்லேலூயா. we that are alive today, இன்றைக்கு நாம் உயிரோடு இருக்கிறோம். ஏதோ அவங்களை காட்டிலும் செத்து போன அந்த ஜனங்களை காட்டிலும் நீங்களும் நானும் நல்லவர்கள் அதனாலே அல்ல. ஆண்டவருடைய நம்பர் 1, it is the grace of God. ஆண்டவருடைய சுத்த கிருபை. இரண்டாவது, I want to tell every youth, every young boy, every young adult, hallelujah, young girl, hallelujah, amen. I want to tell you that God has a plan and purpose in your life. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே மேன்மையான திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒரு நாளும் அதை மறந்து போகாதிருங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் உயிரோடு இருக்கிறோம் என்றால் தேவன் நம்மை வைத்திருக்கிறார் ஒரு மகா பெரிய நோக்கத்தோடு. ஹல்லேலூயா. ஒரு திட்டத்தோடு ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தோட்டக்காரன் சொன்னது போல, ஹல்லேலூயா, இன்னும் ஒரு வருஷம் இந்த மரத்தை விட்டு வைப்போம், அடுத்த வருஷம் பார்ப்போம். ஹல்லேலூயா. இது கனி கொடுக்கிறதா இல்லையா, ஒருவேளை நான் அதை நன்றாக எருவெல்லாம் போட்டு தண்ணீர் பாய்ச்சி, ஹல்லேலூயா, அதற்கு செய்ய வேண்டியதான காரியங்களை செய்து நான் பார்ப்போம். ஆமென். விட்டு வைப்போம், அதை வெட்டாமல் விட்டு வைப்போம். அது கனி கொடுக்கவில்லை என்றால் வெட்டி போடுவோம் என்று சொன்னது போல. ஹல்லேலூயா. God has allowed or graciously God has given these days, இந்த நாட்களிலே ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாம் யாரும் இந்த பூமியில இருக்கிற நாம் யாரும் நோக்கம் இல்லாமல் இல்லை. ஹல்லேலூயா. உங்களை யாரையும் ஆண்டவர் யூஸ்லெஸ் தள்ளாத ஒரு கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. உலகம் உங்களை வெறுத்திருக்கலாம், சபை வெறுத்திருக்கலாம், மனிதர்கள் வெறுத்திருக்கலாம். People would have rejected you. People would have stopped you from doing what you want to do for the Lord. Hallelujah. ஆனால் என் ஆண்டவர், hallelujah, அவர் உங்கள் மூலமாய் எதை செய்யும்படியாய் துவங்கி இருக்கிறார்களோ, he who has begun a good work in your life, உங்களிலே நற்கிரியை துவங்கினவர் அவர். hallelujah. கிறிஸ்துவின் அந்நாள் மட்டும் அதை நிறைவேற்றி முடிக்க வல்லவராய் இருக்கிறார். நம்ப மனதிருந்தால் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். கைகளை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோம். அந்த ஆண்டவர் நம்மோடு கூட உண்டு. அந்த ஆண்டவர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். சோர்ந்து போய் அமர்ந்திருக்கிறீர்களோ? ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் பார்க்க முடியவில்லை. He had the promise, but the situation did not look like it is going to be fulfilled. வாக்குத்தத்தம் இருந்தது, ஆனால் சூழ்நிலைகளை பார்த்தால் சாதகமற்ற ஒரு நிலைமை. இது சாத்தியமில்லாத. because hallelujah, they were 99 and 90 years old. 99 வயசு அவருக்கு, அந்த அம்மாக்கு ஹல்லேலூயா 90 வயசு. அவங்க சொன்னாங்க, இந்த வாக்குத்தத்தத்தை கேட்ட உடனே ஹல்லேலூயா பிள்ளை பிறக்குன்னு சொன்ன உடனே ஹல்லேலூயா அவங்க நகைத்தார்கள். ஹல்லேலூயா. எனக்கு பிள்ளை பேரு பெற வேண்டியதான நாட்கள் everything has been stopped. இனி எனக்கு எப்படி இது சாத்தியம்? ஆமென். ஹல்லேலூயா. சகரியா, எலிசபெத் என்கிறதான தேவ பிள்ளைகள், ஹல்லேலூயா, நாம் புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம், அவர்களும் இதே நிலைமைதான். ஹல்லேலூயா. வழக்கம் போல தூபம் காட்டுகிற வேளையிலே ஒரு தூதன் இறங்கி வருகிறான். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஆசாரியர், இந்த தேவ மனிதர் சகரியா தேவனுக்கு முன்பாக ஆராதனை செய்கிறதான் அந்த வேளையிலே ஆலயத்திலே தன் முறைமையின் வரிசையின்படி, ஆமென், தூதன் வந்து சொல்கிறான், சகரியாவை நீ பயப்படாதே, உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளைக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. ஆமென். ஹல்லேலூயா. அவரை நம்பல. ஹல்லேலூயா. அதனால நம்பாததுனால அவர் வெளியே வரும்பொழுது அவர் வாய் பேச முடியல. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அதற்கப்புறம் தான் செய்கையில் எல்லாத்தையும் காட்டுறாரு, யோவான் என்பதை சொல்றாரு. அதற்கப்புறம் ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றி முடிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த யோவானை தான் கர்த்தர் பயன்படுத்தி சரியான நேரத்தில். ஹல்லேலூயா. சம்டைம்ஸ் we think, நான் இந்த சம்பவங்களை நான் வாசித்து பார்க்கும் பொழுது நான் யோசித்தது உண்டு. ஹல்லேலூயா. இத்தனை வயசுல ஏன் ஆண்டவர் இவ்வளோ நாள் காத்திருந்து இப்போ ஒரு பிள்ளையை கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் the timing was always right with God. The timing is always right with God. For us, we may think, ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், ஹல்லேலூயா, ஆண்டவரே இப்போ நடக்க வேண்டியது நடக்கலையே, ஏன் இத்தனை நாட்கள்? how long should I wait? இன்னும் எத்தனை நாட்கள் இந்த உபத்திரவம், இன்னும் எத்தனை நாட்கள் இந்த நெருக்கம், இன்னும் எத்தனை நாட்கள் இந்த பாடுகள் வழியாய் நான் போய் கொண்டிருப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஹல்லேலூயா, சரியான நேரத்திலே வந்து உங்களுக்கு
உனக்கும் எனக்கும் பதில் கொடுக்கிற ஒரு கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 30வது வயதிலே ஞானஸ்தானம் பெறும்படியாய் யோர்தான் நதி கரைக்கு வருகிறார். ஹல்லேலூயா. அங்கே நிற்கிறது யார் அப்படின்னா, ஹல்லேலூயா, சகரியாவுக்கும் எலிசபெத்திற்கும் பிறந்ததான யோவான் ஸ்நானகன். ஹல்லேலூயா. The man God prepared him to make a way for Jesus Christ. Hallelujah. இயேசு கிறிஸ்துவிற்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படியாய் கர்த்தர் ஆயத்தம் பண்ணின ஒரு மனுஷன் சரியான நேரத்திலே. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. Sometimes certain things may not happen in our lives. Hallelujah. Hallelujah. In the time that we wanted. ஆனா அவருடைய நேரத்திலே. Hallelujah. ஆங்கிலத்தில் ஒரு வசனம் நிறைய திருமணங்களில் நம்ம பார்த்திருப்போம். He makes everything beautiful in his time. அதினதின் காலத்தில் அதினதின் காரியத்தை நேர்த்தியாய் செய்து முடிக்கிற ஒரு தேவன் என்பதை நாம் பார்க்கிறோமே. I want to challenge each and every one of you. Amen. You may be sitting with despair. Hallelujah. Disappointment. என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலையே என்கிறதான ஒரு ஏமாற்றத்தோடு அமர்ந்திருக்கலாம். ஆனா நாட்கள் வருகிறது. Rise up. Hallelujah. Young man, young girl. Hallelujah. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை விரித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஹல்லேலூயா. Wait for God's timing. Hallelujah. Amen. And I believe this is the season that God wants, hallelujah, to use you. இந்த நாட்களை நாம் இழந்து விடாதபடிக்கு தேவன் தந்திருக்கிறதான இந்த நாட்களை நாம் இழந்து போகாதபடிக்கு, the time that God has given for each and every one of us, let us not miss that. இந்த நாட்களை நாம் இழந்து போகாதபடிக்கு. Hallelujah. பழைய பாடல் ஹல்லேலூயா ஒன்று இருக்கிறதே, நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயப்படுத்திடுவோம். ஆமென், ஹல்லேலூயா. திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? ஹல்லேலூயா. ஆமென். வாசல் அடைக்கப்படும் பொழுது, அடைக்கப்படுவதற்கு முன்பாக, கிருபையின் வாசல்கள் அடைக்கப்படுவதற்கு முன்பாக, ஆண்டவரே நாங்கள் எங்களை கொண்டு நீர் எதை செய்ய வேண்டுமோ, எதற்காய் ரட்சித்தீரோ, எதற்காய் அபிஷேகம் பண்ணினீரோ, தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே என்னை பேர் சொல்லி அழைத்தேன், உன்னை தெரிந்து கொண்டேன், நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிற ஒரு கர்த்தர். Hallelujah. God has a plan. God has a purpose in over your life. Amen. அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் எழுப்புவாராக, ஒவ்வொருவரையும் எழுப்புவாராக. இந்த ஒரு லைஃப், one life that God has given us, ஆண்டவர் தந்திருக்கிறதான ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை நாம் இழந்து போகாதபடிக்கு கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த நாட்களை நான் வீணடிக்காதபடிக்கு, என் சுயநலமான ஆண்டவரை இச்சைகளுக்கு, என் சுயநலமான காரியத்திற்கு என் நேரத்தை ஒதுக்கி தேவன் எனக்காய் வைத்திருக்கிறதான அந்த பரம தரிசனத்தை நாம் மறந்து போகாதபடிக்கு, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. இந்த நாளின் தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆமென். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். 6வது வசனத்திலிருந்து அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கட்டும். Philippians chapter 2 verse from 6 onwards. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து. ஹல்லேலூயா. 5வதிலிருந்தே நான் வாசிக்கட்டும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஆமென். ஆமென். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும், ஆமென், தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். ஹல்லேலூயா. தேவகுமாரன் மேலே இருக்க வேண்டியவர். ஹல்லேலூயா. தேவ பிள்ளை. ஹல்லேலூயா. ஆனால் உங்களை என்னையும் ரட்சிக்கும்படியாய், உங்களையும் என்னையும் மீட்கும்படியாய், இந்த மனுகுலத்திற்கு ஹல்லேலூயா ஒரு மீட்பு உண்டாகும்படியாய் நமக்காய் மனுஷர் சாயலானார் என்று நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. தம்மை தாமே வெறுத்து, மீன்ஸ் செல்ஃப் டினையல். ஹல்லேலூயா. தன்னலமற்ற, நம்ம சொல்லுவோமே சுயநலமற்ற. ஹல்லேலூயா. இன்றைக்கு சுயநலவாதிகள் நிறைந்த உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாமே ஹல்லேலூயா நான் என்கிறதான நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் தம்மை தாமே வெறுமையாக்கி
அடிமையின் ரூபம் எடுத்து. நம்ம யாராவது நம்ம அப்படி பண்ண நினைப்போமா? ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் இயேசுவின் சிந்தையே நம்மில் இருக்க கடவுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த இடத்துல இருந்தாலும் நான் எப்படியாவது யூடியூப்லயோ, ஃபேஸ்புக்லயோ, இன்ஸ்டாகிராம்லயோ, ட்விட்டர்லயோ நான் ஒரு பெரிய ஆளு நானும் இருக்கிறேன் அப்படின்னு காட்டிக்கொள்வதற்கு தான் இன்றைக்கு முழு உலகமும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. நம்மள அநேகர் we want to show ourselves, we want to expose ourselves. எப்படியாகலும் ஜனங்கள் எங்களை அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எத்தனையோ முயற்சிகளை எடுக்கிறோம். ஆனா இந்த கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்டவர். ஹல்லேலூயா. அவரை பார்க்கும் பொழுது அவர் வேதம் சொல்கிறது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்து ஆமென் அடிமையின் ரூபம் எடுத்து ஆமென் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். ஆமென். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி. யாருக்கு கீழ்ப்படிந்தார்? தன்னை அனுப்பின தன்னுடைய தகப்பன் பிதாவிற்கு கீழ்ப்படிந்தவராய் இருந்தார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. தம்மை தாமே தாழ்த்தினார். இன்னைக்கு நிறைய பேர் we want to expose ourselves, we want to lift ourselves, hallelujah, we want to talk about ourselves. மற்றவர்கள் என்னை பாராட்ட வேண்டும், என்னை புகழ வேண்டும், என்னை குறித்து நல்லா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு we try all our best. hallelujah, hallelujah, hallelujah. ஆனா இந்த ஆண்டவர் சகலத்தையும் உடையவர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான். வேதம் சொல்லுகிறது தம்மை தாமே தாழ்த்தினார். he humbled himself. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தர வேண்டியதான ஒரு பெரிய ஒரு ஆவி, அல்லது இன்றைக்கு நமக்கு இருக்க வேண்டியதான ஒரு பெரிய ஒரு பண்பு என்ன அப்படின்னா தாழ்மையுள்ள இருதயம். I always say in worship, humility is the fragrance that attracts our living God. தாழ்மையுள்ள இருதயம் தான், ஹல்லேலூயா, அது அந்த திரவியம் அல்லது அந்த வாசனை தான் தேவனை, உன்னதமான தேவனை நம்மண்டை இழுக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹியூமிலிட்டி, தாழ்மையுள்ள இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. 9வது வசனம், ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு. ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்கு முன் மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தன்னைத்தானே தாழ்த்தினார். But God lifted him. God raised him. கர்த்தர் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளி அவரை உயர்த்தினார். ஆமென், ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோம். ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. He left everything. எல்லாவற்றையும் விட்டு விட்டு, உன்னதத்தை விட்டு விட்டு உங்களுக்காக எனக்காக வந்தாருங்க. ஆமென். I want to leave a challenge today. Hallelujah. நான் இன்னைக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான உங்களுக்கு ஆண்டவர் அப்படி செய்வார் இப்படி செய்வார்னு. Hallelujah. We have enough messages. Hallelujah. செழிப்பின் செய்திகள். Hallelujah. நம்ம காதுகள் கேட்க வேண்டியதான இனிமையான செய்திகளை கேட்டு கேட்டு சலிப்படைந்து இருக்கிறோம். Hallelujah. நித்தியத்திற்கு அடுத்த காரியத்தை Hallelujah நாம் செய்வதற்கு, தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தான் சபை இருக்கிறது. அதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காக தான் இந்த நாளிலே நாம் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். அதனால தான் நாம் எப்பொழுதும் சபையாய் ஒன்றாய் கூடி தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலார். He left everything. எல்லாவற்றையும் விட்டு விட்டு he was a selfless God. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 4வது அதிகாரம் 18வது வசனத்திலே இயேசு கலிலேயா கடற்கரை ஓரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவையும் கடலிலே வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, you know what they were doing? வலைகளை போட்டு கொண்டிருக்கிறார்கள். மீன் பிடிக்கிறவர்கள். By profession they were fishermen. வலைகள், they had a business. Hallelujah. வலை போட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே Hallelujah தன்னுடைய முதல் சீஷர்களை அழைக்கும்படியாய் கலிலேயா கடற்கரை ஓரமாய், இங்க நல்லா வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். Hallelujah, hallelujah. அவர் நடந்து போகையில், that means he was just walking. He said,
Peter and Andrew, follow me. Hallelujah. பேதுருவே, அந்திரேயாவே, நீங்கள் என்னை பின்பற்றி வாருங்கள். Hallelujah. While he was walking, நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது, கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் நின்று அவர்கள் பக்கத்திலே போய் அவர்கள் கையை பிடிச்சு அவங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லி வரவேற்பெல்லாம் கொடுத்துட்டு என்கிட்ட வந்து சேர்ந்துருக்கிறீங்களா அப்படியெல்லாம் கேட்கலங்க. Because he knew the time was running out for him. Jesus knew he was going to live only for 3.5 years. Hallelujah. இயேசுவுக்கு நன்றாக தெரியும், இன்னும் 3.5 வருஷம் தான் நம்ம உயிரோடு இருக்க போறோம். அதற்கு முன்பாக செய்ய வேண்டிய அவர் என்னை அனுப்பினாரே, அவருடைய திட்டத்தை நான் முடித்துவிட்டு நான் அங்கே போக வேண்டும். Hallelujah. ஆகவே நேரம் அதிகமா இல்லை. I need to work fast. Hallelujah. I want to tell you, church, Malaysian churches, hallelujah, it is time that we need to rise up. இன்னைக்கு நிறைய பேர் பதவி, பெருமை, hallelujah, பதவி ஆசை, சேர் ஆசை, பொசிஷன் ஆசை, hallelujah, hallelujah, ஒரு பதவி கிடைச்சிச்சு அப்படின்னா hallelujah, எல்லாம் உலகம் முழுவதும் போட்டு hallelujah, இந்த பதவியை கொடுத்திருக்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாம் ஒரு பக்கமா இந்த மாதிரி போய் கொண்டிருக்கிறாங்க. hallelujah. ஆனா இந்த இயேசு எல்லாத்தையும் இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு கீழே இறங்கி வந்தார். போகையில், நடந்து போகையில், he called Peter and John, Andrew, hallelujah, follow me, என்னை பின்பற்றி வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய், 19வது வசனம், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். hallelujah. 20வது வசனம் சொல்லி இருக்கிறது. அடுத்த வசனம், ஹalleluya, எங்க, எதுக்கு, எவ்வளவு சம்பளம் தருவீங்க, எத்தனை நாள் வேலை செய்யணும், என்ன வேலை, எனக்கு கீழே எவ்வளவு பேர் இருப்பாங்க, எனக்கு மேலே எவ்வளவு இருப்பாங்க, என்ன வீடு தருவீங்க, என்ன கார் தருவீங்க, எனக்கு எவ்வளவு கொடுப்பீங்க, ஹalleluya, ஹalleluya, அப்படி கேட்கலங்க. உடனே வேதம் சொல்லுகிறது, உடனே அவர்கள், கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. Peter never knew, பேதுருக்கு தெரியாதுங்க, இந்த ஆண்டவர் இவரை வல்லமையாய் ஒரு நாளிலே பயன்படுத்த போகிறார் என்பது அவருக்கு தெரியாது. ஹalleluya. சாதாரண மீன் பிடிக்கிற ஆள் தாங்க. He was just an ordinary fisherman. சாதாரண மீன் பிடிக்கிற ஒரு ஆள். ஹalleluya. இயேசு கூப்பிட்டார், இயேசு அழைத்த பொழுது அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தார். ஹalleluya. இன்றைக்கு இங்கே அமர்ந்திருக்கிறதான my dear young people, hallelujah, God is calling you, hallelujah, not to become famous but to be faithful. hallelujah. இன்னைக்கு ஒரு கூட்டம் hallelujah, ஒரு பாட்டு போட்ட உடனே நான் பெரிய ஆளா மாறிரணும், hallelujah, மேல வந்துறணும், இத்தனை மில்லியன் வியூஸ் வரணும், hallelujah, இதெல்லாம் குப்பை. நான் எல்லா இடத்துலயும் நான் சொல்லுவேன், hallelujah, these are all fit for nothing. all these views, million views, இவைகள் எல்லாம் ஒன்றுக்கும் உதவாது. பரலோகம் அதை தேடி வராதுங்க. hallelujah. பரலோகத்துக்கு போகும்போது ஒன்னத்தையும் அதற்கு நம்ம கொண்டு போக மாட்டோம். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்க்கிறது எப்படி பார்க்கிறார்னா, நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறார். திறமையை காட்டிலும், தாளந்த காட்டிலும், எனக்கு இருக்கிற அந்தஸ்தை காட்டிலும், எனக்கு இருக்கிறதான குரல் வளத்தை காட்டிலும், நான் கீபோர்ட் பிளேயிங், ஹalleluya, இதெல்லாம் ஹalleluya, ஒரு பக்கத்திலே உதவி செய்தாலும் இவைகள் நமக்கு தேவை. ஆனால் என் ஆண்டவர் பார்க்கும் பொழுது இவைகளை பார்த்து என்னை ஹalleluya அழைப்பதல்ல. ஆமென், ஹalleluya. இந்த fishermen, they were professionals in fishing. They do not know anything about the ministry, but God called them, hallelujah. சாதாரண மீனவர்களை, படித்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, பட்டதாரிகள், பெரிய பெரிய மனிதர்கள் இருக்காங்க, அவங்களெல்லாம் தேடி இயேசு போகலைங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya, ஆமேன். சாதாரண மீனவர்களை தேடி என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். ஹalleluya. ஆண்டவர் முன்குறித்து வைத்திருந்தார். ஆமேன். 12 பேரை ஹalleluya முழுவதும் ஜெபம் பண்ணி, ஆமேன், பேதுரு, அந்திரேயா, மத்தேயு, ஹalleluya, இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் ஹalleluya அழைத்தார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. They left their boats and their nets immediately. hallelujah. அப்பா அம்மாட்ட கேட்டுட்டு வரேன், எங்கள் பாஸ்டர்கிட்ட கேட்குறேன், நாளைக்கு அடுத்த மாதம் பார்ப்போம், அடுத்த வருஷம் பார்ப்போம், கொஞ்சம் சம்பாரிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் ஹalleluya நான் வந்து ஊழியத்துக்கு வரேன்.
நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க. ஹalleluya. நிறைய பேர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஊழியத்துக்கு வருவாங்க. எப்படின்னா இந்த மாம்பழம் இருக்குல்ல, மாம்பழத்தை நல்லா சாப்பிட்டு இந்த நாட்கள் மேங்கோ சீசன்ஸ். I don't know about Malaysia, but in India it's a mango seasons. Actually last few days I had nice mangoes. சாப்பிட்டா ஹalleluya. ஆமென். நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறதானே ஹalleluya. இந்த ஆலயத்துக்கு வெளியே ஹalleluya நிறைய மாங்காய் கொட்டிட்டு இருக்கும். நல்ல ருசியான மாம்பழங்கள் ஹalleluya. நிறைய பேர் என்ன தெரியுங்களா, சில ஆட்கள் சாப்பிட்றத பார்த்து நிறைய பேர் வெட்டி சாப்பிடுவோம். ஆனால் கிட்டத்தட்ட அநேகர் ஹalleluya எடுத்து எல்லாம் தோலெல்லாம் பிச்சுட்டு கடிச்சு எல்லாம் சொல்லுவாங்கல்ல சூப்பின மாங்கொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் இருக்கிற ஜூஸ் எல்லாம் எடுத்து நல்லா சவச்சு ஹalleluya. ஆமென். கடைசியில் பார்த்தீங்கன்னா எலும்பு கூடு மாதிரி ஒரு சின்ன ஒரு கொட்டை மாத்திரம், ஒரு சீடு மாத்திரம் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் நம்ம அதை பண்ணியிருப்போம்ல. நிறைய பேர் சிரிக்கிறீங்க. ஆமென். அது மாதிரி தான். அதுக்கப்புறம் எல்லாம் 60 வயசுக்கு அப்புறம் வயசு வரைக்கும் ஹalleluya உலகத்துக்காக உழைக்கிறது. இதை நான் சம்பாதிக்கணும், வீடை கட்டணும், அதை கட்டணும், தப்பு இல்லைங்க. nothing wrong in that. We need to do that. hallelujah. But when the calling comes, hallelujah, hallelujah, ஆரோனை போல இந்த அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்தை நம்ம செய்ய முடியாது. ஆமேன். ஹalleluya. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு இல்லாமல் நம்ம ஒரு நாள் ஊழியத்திற்கு வந்துவிடக்கூடாது. ஆமேன். தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அழைச்சிட்டார் அப்படின்னா உத்தமமா பணத்துக்காக வேலை செய்யக்கூடாது, பதவிக்காக, பட்டத்திற்காக, பெருமைக்காக. ஹalleluya. நான் இங்கே இதுக்கு வந்தா எனக்கு அதுல கிடைக்கும், அங்க கிடைக்கும், இது கிடைக்கும் இல்லைங்க. ஹalleluya. நான் அவருக்காக மரிக்கவும் தயார். ஹalleluya. நம்ம பாடுறோமே, வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஆமென். அப்படிப்பட்டதான ஒரு நிலைமையில கர்த்தர் உங்களை என்னையும் பயன்படுத்த வேண்டும். 2 கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. தேவன் அப்படிப்பட்டதான ஒரு வைராக்கிய வாஞ்சையை உங்களுக்குள்ளே எனக்குள்ளே தேவன் இந்த நாட்களிலே கொடுப்பாராக. அதுதான் என்னுடைய ஜெபம், அதுதான் என்னுடைய வாஞ்சை, அதுதான் என்னுடைய விருப்பம். ஒரு சந்ததி இந்த நாட்களிலே, கடைசி நாட்களிலே வைராக்கியமாய் அவருக்காய் எழும்ப வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. உடனே வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஹalleluya. நிறைய பேர் 60 வயசு வரைக்கும் காத்து இருந்துட்டு இந்த மாங்கொட்டை மாதிரி தான். எல்லாம் ஜூஸ் எல்லாம் போயாச்சு, ஃப்ளஷ் எல்லாம் போயிடுச்சு. ஆமேன். மாம்பழம்லாம் ஒன்றும் இருக்காது, வெறும் கொட்டை. அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஆமேன். அதனால பிரயோஜனம் இல்லை. ஆமேன். ஹalleluya. அது திரும்ப நிலத்துல போடணும், அப்புறம் வளரணும் இல்லை. நம்ம வாழ்க்கை நிறைய பேர் அதே மாதிரி தான். எல்லாம் எடுத்தாச்சு, இருக்கிற எனர்ஜி எல்லாம் புழிஞ்சு எடுத்தாச்சு, உலகத்திற்காக எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு, எல்லாம் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து தள்ளாடுற வயசில் எனக்கு நான் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யாரையும் குறையா சொல்ல. ஆனால் என்கிட்ட பலன் இருக்கும் போதே என் வாழ்க்கையை அவருடைய கரத்திலே ஹalleluya ஒப்பு கொடுப்பதற்கு இந்த வாலிப வயதிலே ஹalleluya. Jesus did not come to this world when he was old. hallelujah. amen. ஆமேன். 30 வயசுல ஞானஸ்தானம் எடுக்கும்படியாக வந்தார். 3 வருஷம் ஊழியம் செஞ்சாருங்க. ஒரு காரியத்தை அதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன தெரியுங்களா? 3.5 வருஷம் ஊழியம் செய்வதற்கு இயேசு காத்திருந்தது எவ்வளோ நாள் தெரியுமா? 30 வருஷம். நீங்கள் நிறைய பேர் வந்து ஒரு CD போட்டுட்டா போதும், கொஞ்சம் வாசிச்சுட்டு இருந்தால் போகணும், பாஸ்டர்கிட்ட வந்து சண்டை போடுறது. எனக்கு மைக்கு வேணும், எனக்கு வர்ஷிப் லீட் பண்ணணும், எனக்கு ஸ்டேஜ் வேணும். இல்லைங்க, சபை என்ன வேலை கொடுக்குதோ அதை சபையில் உண்மையாக செய்வதற்கு கர்த்தர். ஆமேன். ஏன்னா கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை அநேகத்தின் மீது அதிபதியாய் நான் மாற்றுவேன். ஆண்டவர் தந்திருக்கிற கொஞ்ச காரியத்தில் அது 1 தாளந்தோ 2 தாளந்தோ 5 தாளந்தோ ஹalleluya அதில் உண்மையாக இருந்து அந்த உண்மையை பார்த்து தான் கர்த்தர் நம்மை ஹalleluya கனப்படுத்துவார், நம்முடைய வாழ்க்கையை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். young people please understand. hallelujah hallelujah don't expect the same day. hallelujah immediately I have to climb up. ரொம்ப டேஞ்சரஸ். ஹalleluya மேலே ராக்கெட் மாதிரி ஷூட் பண்ணி வர்றது ஈஸி தாங்க, ஆனால் அது ரொம்ப டேஞ்சரஸ். ஆனால் படிப்படியாக வரும்பொழுது அனுபவங்கள் ஹalleluya
கற்று படிப்படியாய் ஹalleluya கையை உயர்த்தி he had to wait for 30 years 3 வருஷம் ஊழியம் செய்வதற்கு இயேசு 30 வருஷம் காத்திருக்க வேண்டியது. I want to tell some of you, hallelujah, wait in the presence of God, hallelujah, amen, before you could do something for the Lord. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க. அவர்கள் உடனே வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஹalleluya, ஆமென். சுயநலவாதிகளா அவங்க இருந்திருக்கலாங்க, ஆனா தன்னலமற்றவர்களாய் அவருடைய சத்தம் கேட்கப்பட்டது. சத்தம் கேட்ட உடனேயே ஹalleluya எல்லாவற்றையும் விட்டு சத்தம் கேட்ட உடனேயே எல்லாவற்றையும் விட்டு அவருடைய சத்தம் கேட்ட உடனேயே எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இந்த பேதுருவை தான் ஆண்டவர் சொன்னார், இந்த பேதுரு ஹalleluya இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் ஒன்றும் அதை மேற்கொள்ளுவதில்லை. Some of us we are holding on to the net. சில ஆட்கள் வலையே பிடிச்சிட்டு இருக்கோம். ஹalleluya அதை விட்டு ஆண்டவருக்கு எதையாகலும் செய்வதற்கு ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மை எழுப்புவாராக. ஹalleluya மூன்று காரியங்களை நான் சொல்ல வேண்டியிருந்தேன். நேரம் எவ்வளவு இருக்கும் என்று தெரியவில்லை. செல்ஃப்லெஸ் ஃபாதர், a selfless student, a selfless savior. 3 நபர்களை நான் உங்களிடத்திலே காட்டி கொடுக்க நான் விரும்புகிறேன். எவ்வளவு நேரம் இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. ஹalleluya 2 சம்பவங்கள் இந்த பூமியில நடந்த சம்பவங்கள். இன்னொரு சம்பவம் செல்ஃப்லெஸ் சேவியர் வேற யாருமே இல்லை. பிலிப்பியர் 2வது அதிகாரத்திலே தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து ஹalleluya அடிமையின் கோலத்தை எடுத்து உங்களுக்காக எனக்காக சாபமானாரே, சிலுவையின் பரியந்தம் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் இருந்தாரே, அதுதாங்க ஹalleluya நம்ம ஹீரோ. ஹalleluya அவரை தான் நான் பின்பற்றணுமே ஒழிய உலகத்தில் இருக்கிற பாட்டு பாடுற ராபர்ட் ராயோ ஹalleluya பாட்டு பாடுற அவங்களையோ ஹalleluya இவங்களையோ ஹீரோவா வச்சுட்டு ஹalleluya ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ஆமென். நான் தைரியமா நான் சொல்லுவேன், ப்ளீஸ் டோன்ட் ஃபாலோ மீ, follow Jesus Christ. hallelujah hallelujah நிறைய பேர் சொல்வாங்க நாங்க we are your followers. hallelujah I want to say young people, don't follow Robert Roy, please follow Jesus Christ. hallelujah தங்கள் பக்கமாய் இழுக்கிற ஆட்களை குறித்து ஜாக்கிரதையாய் இருங்கள். நாம் இயேசுவின் பக்கமாய் hallelujah இழுக்கப்பட வேண்டும். கையை உயர்த்தி நமக்கு நம்முடைய ஹீரோ அவர் ஒருத்தர் மாத்திரம் தான், வேற யாருமே இல்லைங்க. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். A selfless father. hallelujah ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். டிக் ஹாய்ட், ரிக் ஹாய்ட் என்று முடிந்தாலும் நான் அந்த வரைபடத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். அதற்கு முன்பாக யோவான் 3:16 வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமார் இந்த உலகத்தை நேசித்திருப்பதினாலே ஒரே பேரான குமாரனை ஆகிய கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார், ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. இதற்காக ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். ரோமர் 5:8 வாசிக்கிறோம், ஹல்லேலூயா நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுதே கிறிஸ்து நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார். கலாத்தியர் 2:20 வாசிக்கிறோம், ஹல்லேலூயா பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவுடனே சிலுவையிலே நான் அறையப்பட்டிருக்கிறேன், இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா என் விருப்பம் நான் செய்வதை விரும்புகிறேன், என் திட்டம் என் சித்தம் நான் என்ன செய்ய நினைக்கிறேனோ இல்லைங்க. ஹல்லேலூயா பிதாவின் சித்தத்தை நான் முடிஞ்சா கடைசியில் இந்த இயேசுவை குறித்து ஒரு சில காரியத்தை மாத்திரம் சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா நேரம் இருக்கும் என்றால் பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனம். ஹல்லேலூயா இன்னைக்கு நம்ம சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா ஆண்டவரே நீங்க என் வாழ்க்கையில என்ன சொல்றீங்களோ ஆண்டவரே தன்னலமற்ற ஒரு மனுஷனா நான் வாழ்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா ஆமென் 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 ஹல்லேலூயா. யோவான் 4:9-11 வரைக்கும் குறித்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய தியாக பலியை குறித்து நம்மை நேசிக்கும்படியா இந்த உலகத்திற்கு வந்தாரே இந்த இயேசு அவருடைய தியாக பலியை குறித்து நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா அவர் மூலமாக இந்த உலகத்திற்கு ஒரு மீட்பு, அவர் மூலமாக இந்த உலகத்திற்கு ஒரு அன்பு பிறந்ததே. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யோவான்ல நாம் வாசிக்கிறோம், அந்த இயேசு நம்மை பார்த்து கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? ஆமென் ஆமென் ஆமென். நீ என்னை நேசிக்கிறாயா? என்னில் அன்பாய் இருக்கிறாயா? பேதுருவை பார்த்து இயேசு கேட்டார், பீட்டர் டு யூ லவ் மீ? சிலுவைக்கு போவதற்கு முன்பாக கேட்டார், டு யூ லவ் மீ? என்னை நேசிக்கிறாயா? அவன் சொன்னா நேசிக்கிறேன். 3 முறை கேட்கிறாரு. கடைசி முறை ஆண்டவர் சொல்றாரு, அப்படின்னா என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஆமென்.
ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொன்னேனே, இந்த ஃபாதர் டிக் ஹாய்ட், அவருடைய மகனுடைய பேர் ரிக் ஹாய்ட். ஹல்லேலூயா. 1940 வருஷத்திலே அவர் பிறந்தவர். மகன் 1962 இவன் பிறந்தவன். ஹல்லேலூயா. அமெரிக்க தேசத்திலே அயன் மேன் என்கிறதான ஒரு மேரத்தான், ஒரு போட்டி ஒன்று அமெரிக்காவிலே நடக்கும். அதில் இவர்கள் தகப்பனும் இந்த பையனும் என்ன அப்படின்னா, இந்த பையனுக்கு என்ன காரியம் அப்படின்னா, இந்த பையன் நார்மல் பையன் கிடையாதுங்க. பிறந்தது முதல் ஏதோ போலியோவினாலே பாதிக்கப்பட்டதுனாலே இவனுடைய கை கால் ரெண்டுமே சூம்பி போயிடுச்சு. ஹி வாஸ் ஜஸ்ட் அ வெஜிடபிள். வீட்டில் ஒரு வெஜிடபிள் மாதிரி தான் கிடைத்தல இருப்பான். இவங்க வீட்டில் மற்றவங்க தான் இவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும். மற்ற எல்லா உபசரணைகள், ஒப்பனை எல்லாவற்றையும் வீட்டில் இருக்கிற ஆட்கள் தான். இவனால் சுயமாக எதுவுமே செய்ய முடியாது, பேச முடியாது. ஆனால் இந்த பிள்ளையை இந்த தகப்பன் அன்பாய் வளர்த்து இருக்கிறார். அதுதாங்க தகப்பனுடைய அன்பு. கையை வைத்து ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வளர்ந்து பெரிய ஆளாகிறான். அது வரைக்கும் இந்த பிள்ளை பேச முடியாது, கை கால் விளங்காது. ஆமேன். பெட்டில் தான் வெஜிடபிள் மாதிரி இருக்கிறான். ஆமேன். இந்த போட்டி நடக்கிறது, அயன் மேன் ட்ரையத்லான். அதில் அவங்க அப்பா ஒரு தீர்மானம் பண்ணினாரு, என் பையன் அதை போட்டியை விரும்புகிறான். அவங்க அப்பா ஒரு நாள் பார்த்தார், அவன் கையெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி இது பண்ணிட்டு இருந்தான். ஸோ அவனுக்கு தகுந்த மாதிரி சில கம்ப்யூட்டர் சிஸ்டம் எல்லாம் அவனுக்கு வாங்கி கொடுத்தாரு. இவன் எதோ செய்ய ஆரம்பிச்சா. அவங்க அப்பா பார்த்தாரு, இந்த பிள்ளையினுடைய கண்ணில் he saw some brightness. இந்த பிள்ளை பிரில்லியன்ட் பிள்ளை, கை கால் விளங்கல, மூளை வளர்ச்சி ரொம்ப இல்லை, இவனுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குது, இவனுக்குள்ள ஏதோ ஒரு விருப்பம் இருக்கு, டிசையர் இருக்குது. அப்போ இந்த போட்டி நடக்குது. அதனால அவங்க அப்பா ஹல்லேலூயா இவன் விருப்பத்தை தெரிவிக்கிறான் இந்த அப்பாட்ட. இந்த போட்டி அயன் மேன், பயங்கரமான போட்டி. அது என்ன, அந்த போட்டி என்ன அப்படின்னா 3.8 கிலோமீட்டர் ஸ்விம் பண்ணணும், 3.8 கிலோமீட்டர் நீச்சல். அதுக்கப்புறம் பைக்கில் 180 கிலோமீட்டர் சைக்கிள். பைக்னா அங்கே அமெரிக்காவில் பைக்குன்னு சொல்லுவாங்க, நம்ம ஊரில் சைக்கிள். அது சைக்கிளில் போகணும். அதனால் அப்பா ஒரு சைக்கிள் செஞ்சார். இவனை மகனை முன்னாடி உட்கார வைக்கிற மாதிரி ரெண்டு சேர் இருக்கைகள் உள்ள மாதிரி சைக்கிள். அதுக்கப்புறம் அது முடிச்சதுக்கப்புறம் 180 கிலோமீட்டர் சாதாரணமாக இல்லைங்க. அதுக்கப்புறம் 42 கிலோமீட்டர் ஓடணும். யோசிச்சு பாருங்க, ட்ரையாத்லான். அதனால தான் இதுக்கு பேர் அயன் மேன் ரேஸ். அயன் மேன் ரேஸ் நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ரிக் ஹாய்ட் அண்ட் டிக் ஹாய்ட். டிக் ஹாய்ட் தகப்பன், ரிக் ஹாய்ட் அவர் பையன். இந்த பையன் அதில் கலந்துக்கணும்னு விரும்பினா. அப்பா தெரியும் அவனால ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் அப்பா எல்லாத்தையும் செய்கிறாருங்க. ஹல்லேலூயா. அந்த சைக்கிளை செய்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு வீல் சேரை செய்கிறாரு. எப்படின்னா 42 கிலோமீட்டர் இந்த பையனை தள்ளிட்டு ஓடுறாரு. முடிஞ்சா நான் I'll try to put some pictures so that you can see. முடிஞ்சிச்சுனா தள்ளிட்டு இந்த பையன் தள்ளிட்டு ஓடுறாரு. As of March 2016, 2016 மார்ச் மாதம் the Hoyts had completed, அப்பாவும் மகனும் சேர்ந்து இதை பாருங்க, இந்த சாதனைகளை பாருங்க, had completed in 1130 endurance events. 1130 இப்படிப்பட்டதான ஈவென்ட்ஸ்ல பங்கெடுத்திருக்காங்க. இன்க்ளூடிங் 72 மேரத்தன். அதுக்கப்புறம் 7 அயன்மேன். இதுவே ஒரு அயன்மேன் போட்டி 3.8 கிலோமீட்டர் நீந்தி போகணும், 180 கிலோமீட்டர் சைக்கிள் மிதிக்கணும், 42 கிலோமீட்டர் ஓடணும். தனி ஆள் இல்லைங்க, இந்த பையனை வச்சுட்டு தான் அப்பா இதை செய்யணும். 7 முறை அதை செஞ்சிருக்கிறாங்க. They had run the Boston Marathon 32 times. பாஸ்டன்ல நடந்த மேரத்தான், நீண்ட, அது தமிழ் எப்படி சொல்றதுன்னு தெரியல, நீண்ட லாங் மேரத்தான் போட்டி, அதில் 32 முறை அதில் பங்கேற்றிருக்காங்க. Also adding to their list of achievements, Dick and Rick biked and ran across the US. US முழுவதும், அமெரிக்க தேசம் முழுவதும் பைக்கில், சைக்கிளில் ஓடியும் சைக்கிள்லேயும் 1992 பட்டம் பெற்றிருக்கிறார்கள். கம்ப்ளீட்டிங் எவ்வளோ தெரியுங்களா? ஃபுல்
3735 மைல்ஸ். 3735 மைல்ல 45 நாட்கள்ல கடந்து சாதனை படைத்தவர்கள். கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி. இதெல்லாம் அப்பா எதுக்கு செஞ்சார் தெரியுங்களா? தனக்கு பெருமை உண்டாக்கல. இந்த பையன் விரும்பினா என் மகனுக்காக நான் இதை செய்ய. செல்ஃப்லெஸ் ஃபாதர். அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இந்த சம்பவத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல வருவது, தன்னலமற்ற ஒரு தகப்பன், சுயநலமற்ற ஒரு தகப்பன், பிள்ளைக்காக. அதை தாங்க நம்முடைய பரம தகப்பன் நமக்காக. நீங்களும் நானும் பாவிகளாய் இருக்கும் பொழுது உங்களுக்காக எனக்காக அவர் செய்தது அதுதான். சொந்த குமாரன் என்று பாராமல் இயேசுவை இந்த உலகத்திற்கு உங்களுக்காக எனக்காக அனுப்பினாரே. கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். A selfless student. நேரம் அதிகமாய் போகிறதுனாலே ஒரு சில காரியத்தை நான் ஸ்கிப் பண்றேன். A selfless student. இரண்டாவது காரியம், தன்னலமற்ற ஒரு மாணவி. இந்த பிள்ளை ஆப்கானிஸ்தான்ல ஜூலை 12ஆம் தேதி 1997 பிறந்தவள். இந்த பிள்ளை நீங்க கூகுளில் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா அவருடைய பெயர் யூசுப் மலாலா. யங்கஸ்ட் எவர் நோபல் பிரைஸ் லாரேட். இளம் வயதில் நோபல் பரிசு, உலகத்திலேயே சிறந்த ஒரு பட்டம் பரிசு இருக்குன்னா அது நோபல் பரிசு. இந்தியாவில் அன்னை தெரசா வாங்கினாங்க. எத்தனையோ பெரிய பெரிய மகான்களுக்கு கிடைச்சது. 10 வயசுல இந்த பிள்ளைக்கு அந்த நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. எதற்காக அப்படின்னு கேட்டா, அந்த அம்மாக்கு நோபல் பீஸ் பிரைஸ், நோபல் சமாதான பரிசு 2014 கொடுக்கப்பட்டது. 2014. எதற்காக அப்படின்னா, பள்ளி குழந்தைகளுக்காக, எஜுகேஷனுக்காக இந்த பிள்ளை பேச ஆரம்பித்தா. பள்ளிக்காக, எஜுகேஷன், பள்ளியில படிக்கிற பிள்ளைகளுக்காக குரல் கொடுக்க ஆரம்பிச்சா. ஆப்கானிஸ்தான் உங்களுக்கு தெரியும், அந்த நாடு அடிக்கடி போரை சந்தித்து எல்லாவற்றையும் வாழ்வாதாரத்தை இழந்து போன ஒரு தேசம். பாகிஸ்தான் பக்கத்தில் இருக்கிற ஒரு நாடு. இவ படித்து கொண்டு இருக்கும் போதே இந்த பிள்ளை குரல் கொடுக்க ஆரம்பிச்சா படிப்பிற்காக. அந்த நாட்களில் நிறைய இந்த தலிபான்ஸ் நிறைய ஆட்கள் இருப்பாங்க. அவங்க இந்த ஸ்கூல்ல கொல்றது, பாம்பு வைக்கிறது, இப்படிப்பட்டதான காரியங்கள். அக்டோபர் 9ஆம் தேதி ஒரு சம்பவம் நடக்கிறது. இவ குரல் கொடுக்கிறதுனால நிறைய பேர் அதை கேட்டு எழும்ப ஆரம்பிச்சாங்க. நிறைய பிள்ளைகள் எழும்ப ஆரம்பிச்சாங்க. நிறைய ஜனங்களுக்குள்ளே ஒரு மறுமலர்ச்சி உண்டானுச்சு. ஆகவே ஒரு தீவிரவாதி அந்த இயக்கம் இவளை எப்படியாவது சுட்டு வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்றாங்க. அக்டோபர் 9ஆம் தேதி 2012 a Taliban gunman shot Yusuf. ஒரு நாள் அவள் எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு பஸ்ல தன்னுடைய தோழிகளோடு போய் கொண்டிருக்கும் பொழுது மாஸ்க் போட்டுட்டு, ஃபுல் மாஸ்க் போட்டு மெஷின் கன்னோடு 2 பேர் ஏறினாங்க பஸ்ஸுக்குள்ள. ஏறி உள்ள பார்த்து கேட்டா, ஹூ இஸ் மலாலா? யார் மலாலா சொல்லுங்க, இல்லைன்னா எல்லாத்தையும் சுட்டு தள்ளிடுவேன். The gunman, the masked gunman asked, who is Malala? Speak up, speak up, speak up, otherwise I will shoot you all. பேசலைன்னா, வாய் திறந்து பேசலைன்னா உங்க எல்லாரையும் சுட்டு பொசுக்கிடுவேன், செத்து போயிருவீங்க. And on her being identified, shot at her. இவளை சுடுறான். She was hit. அவருடைய அந்த குண்டு தலை வழியா போய் அவருடைய ஷோல்டர் வழியா போய் விடுகிறது. Which went through her head, neck and ended in her shoulder. ஹாஸ்பிட்டலுக்கு போறா. எப்படியோ இந்த பிள்ளை உயிர் பிழைத்து விடுகிறாள். அப்போ ஒரு இன்டர்வியூ வைக்கிறாங்க. அம்மா, எப்படிமா உன்னால தைரியமா பேச முடிஞ்சிச்சு? How can you speak so boldly? கேட்டாங்க. அப்போ அந்த மலாலா சொன்னது, நீங்க போய் யூசுப் மலாலா அப்படின்னு டைப் பண்ணி பாருங்க, அந்த ஹோல் ஸ்டோரி கூகுள் பண்ணி பாருங்க, யங்ஸ்டர்ஸ் நமக்கு தெரியும். அப்போ you will know that
அந்த பிள்ளை சொல்லிச்சு, சின்ன பிள்ளை, அவ சொல்லிச்சு, ஐ had 2 options. One was to remain silent and wait to be killed. ரெண்டு ஆப்ஷன் தான் இருந்துச்சு. ஒன்று என்ன அப்படின்னா, அமைதியா இருந்தா எல்லாரையும் சுட்டு பொசுக்கிடுவாங்க, எல்லாரும் செத்து போயிடுவாங்க. ரெண்டாவது, பேசினாலும் சுடுவான். அவ சொல்றா, I chose the second one and I decided to speak up. அவன் சொன்னா, பேசு யாருனாலும், இல்லைன்னா நான் சுற்றுவேன். அவ ரெண்டாவது தெரிந்தெடுப்படுத்த என்ன தெரியுமா, நான் பேசினாலும் பரவாயில்ல, நான் சாக தயார். தன்னலமற்ற, சுயநலமற்ற ஒரு பெண். இந்த சம்பவத்தை நான் ஏன் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, if a 10-year-old 10 வயசு நிரம்பின ஒரு பிள்ளை, நான் செத்தாலும் பரவாயில்ல, ஆனா இந்த படிப்பிற்காக குரல் கொடுப்பேன், இந்த எஜுகேஷனுக்காக குரல் கொடுப்பேன், இந்த ஜனத்திற்காக, பிள்ளைகளுக்காக, மாணவர்களுக்காக குரல் கொடுப்பேன் அப்படின்னு 10 வயசு பிள்ளை ஒரு தீர்மானம் எடுக்கணும்னா, நீங்களும் நானும் அவரை அறிஞ்சிருக்கிறோம். கிருபையா உங்களை என்னையும் மீட்டெடுத்திருக்கிறாரு. இன்னும் எத்தனை நாட்கள், இந்த பேண்டமிக்ல எத்தனையோ பேர் செத்து போயிருக்கிறாங்க. இன்னும் நீ எத்தனை நாட்களுங்க நம்ம இதே நிலைமையில நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த பொழுது கெத்செமனே தோட்டத்திலே அவர் செய்ததான ஜெபம், ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. A selfless father, a selfless student, a selfless savior. His name is Jesus. அப்போஸ்தலர் 4:29-35 வரைக்கும் அப்போஸ்தலர் ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே இவருடைய பயமுறுத்தல்களை கண்டு நாங்கள் பயந்து போகாதபடிக்கு உம்முடைய வசனத்தை, உம்முடைய வார்த்தையை முழு தைரியத்தோடு பிரசங்கிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. Help us, O God. 31வது வசனத்துல வாசிக்கிறோம், அவர்கள் ஜெபம் பண்ணின பிற்பாடு அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. and they were filled with the Holy Spirit. அவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அவர்கள் எல்லாரும் வசனத்தை தைரியமா பேசுறாங்க. எதுக்கோ பேசிட்டு இருக்கோங்க, டிக்டாக்கு, அந்த டாக்கு, இந்த டாக்கு, என்னென்னமோ பேசுறோமே. young people, spend your talent for Christ. He gave himself to you. தம்மை தாமே நமக்காய் கொடுத்தாரே, முழுவதுமாய் கொடுத்தாரே. ஏதேதோ செய்து கொண்டிருக்கிறோமே, இந்த பூமிக்கு, உலகத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. It is my time, it is your time. அந்த அப்பா, அந்த பிள்ளை வெஜிடபிள் தான், அதனால பிரயோஜனம் இல்லை. ஆனா அந்த பிள்ளை விரும்பிட்டான், அவனுக்காக அத்தனை சாதனைகளை அப்பா செய்யறாரு. It was not easy for his father. இந்த மலாலா 10 வயசு பிள்ளை படிப்பிற்காக குரல் கொடுக்க முடியும்னா, இயேசு பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. உம் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் போஜனம். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் செய்வதற்கு நீர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறீர். For too long I've been wandering away. நான் அலைந்து திரிந்து கொண்டிருந்தேன். என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறீங்க இந்த நேரத்தில். தம்பி, தங்கச்சி, young man, young girl, dear brother, dear sister, he needs you. He needs you. ஒரு நாள் வரும், அவர் நம்மை பார்த்து சொல்லுவார், well done my good and faithful servant. ஆண்டவர் இப்படி கேட்க மாட்டாரு, well done good and famous servant. பிரசித்தி பெற்ற ஊழியக்காரனேன்னு சொல்ல மாட்டாரு, சாதிச்ச ஊழியக்காரனேன்னு சொல்ல மாட்டாரு. ஆனா நல்லது, உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே. அந்த சத்தத்தை எத்தனை பேர் கேட்க விரும்புறீங்க? இருக்கிற இடத்துல கண்களை மூடுங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பேதுரு வலைகளை பழுது பார்த்து கொண்டது, மீன் பிடித்து கொண்டதான பேதுருவை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். உடனே வலைகளை விட்டு விட்டு வந்தார்களே. It is your time. Some of you, God will call for full-time ministry. சில ஆட்கள் வேலை செய்து கொண்டே ஆண்டவருக்காக. இந்த இன்னும் எத்தனை நாட்கள் நம்ம உயிரோடு இருப்போம் தெரியாதுங்க. இந்த பேண்டமிக் ஆல்ரெடி இந்தியாவில் சொல்றாங்க
தேர்டு வேவ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 6 வாரம் குறிப்பிட்டிருக்காங்க. ஏற்கனவே பல லட்சங்கள், எத்தனையோ கோடி ஜனங்கள் மரித்துட்டாங்க. We do not know what is ahead. இருக்கிற நாட்கள் பிரயோஜனமாய் அவருக்காக வாழ்வதற்கு இருக்கிற இடத்துல 2 கையை உயர்த்தி, பரலோக பிதாவே, நம்முடைய பிள்ளைகளுக்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, அருமையான இந்த சபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். போதகருக்காய் உமக்கு நன்றி. வாலிபர்களுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். வாலிப ஆண்டவரே பிள்ளைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தரிசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் தந்த திட்டத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவரே உமக்காய் எழும்பி சாட்சியாய் நிற்பதற்கு ஆண்டவரே பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று சொன்னது போல தேவ சித்தத்தை செய்து முடிப்பதற்கு ஒவ்வொருவரையும் எழுப்புவீராக, சாட்சிகளாய் எழுப்புவீராக. தேவ கிருபை, தேவ தயவு ஒவ்வொருவரையும் தாங்குவதாக, வழி நடத்துவதாக. உங்க கிருபை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. ஒரு சந்ததி, ஒரு கிதியோனின் சேனை, ஒரு யோசுவாவின் சேனை, கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு சேனை இந்த இடத்திலிருந்து எழும்பட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஒரே ஒரு வாழ்க்கை நாங்கள் உமக்காய் வாழ்ந்து முடிப்பதற்கு, தேவ சித்தத்தை செய்து முடிப்பதற்கு ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. ஹல்லேலூயா. எங்களுக்காய் வாழாமல் சுயநலமாய் வாழ்ந்த நாட்கள் போதும். இயேசுவுக்காக இந்த ஒரே ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து முடிப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்புவீராக. தேவ சித்தத்தை செய்து முடிப்பதற்கு எதற்காய் அழைத்தீரோ, எதற்காய் ரட்சித்தீரோ, எதற்காய் பிடித்தீரோ அந்த நோக்கத்தை என் ஆண்டவர் நிறைவேற்றி முடிப்பீராக. சபையும் சபை ஊழியர்களையும் ஆண்டவரை தம்முடைய பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. தம்முடைய பிள்ளைகள் மூலமாக தேசத்திற்கு ஒரு பெரிய நன்மை உண்டாகட்டும். ஒவ்வொருவரையும் இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்திற்குள்ளாய் வருவார்களாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மந்தையிலே சேராத ஹல்லேலூயா தொழுவத்திலே அல்லாத வேற ஆடுகளும் எனக்கு இருக்கிறது, அவைகளும் உள்ளே வர வேண்டும் என்று சொன்ன ஆண்டவருடைய இருதய துடிப்பு எங்கள் துடிப்பாய் மாறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம். ஆளுகை செய்யும், வழி நடத்தும். ஒரு அர்ப்பணத்தோடு நாங்கள் திரும்பி செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் எழுப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரே ஒரு வாழ்க்கை அவருக்காக வாழ்ந்து முடிக்க தேவன் நம்மை எழுப்புவாராக, சாட்சியாய் நிறுத்துவாராக. God bless you. God be with you. Amen. இறுதி ஜெபத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் நாம் கடன் செல்வோம். பெருமானே, நன்றி ஆண்டவரே, நன்றி. உம்முடைய வார்த்தையின் மூலியமாய் நீர் எங்களோடு இம்மட்டுமாய் பேசியதுக்காய் நன்றி. தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, இதோ உடைய வார்த்தையை கொண்டு வந்து தாசனுக்காய் நன்றி. அவர் மூலியமாய் நீர் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காய் நன்றி. தொடர்ந்து எங்கள் கைவாரா டாமன்சரா திருச்சபையில் இருக்கிறது தானே ஒவ்வொருவரையும் உடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற உம்முடைய பிள்ளைகளாக தொடர்ந்து எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் பிள்ளைகளையும் விசேஷமாய் வாலிபர்களையும் அப்பா உன் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த வாலிப பிள்ளைகள் இந்த கொரோனா டைமிலையும் இந்த காலகட்டத்திலையும் லௌகீகத்திலே விழுந்து விடாதபடிக்கு அப்பா உம்முடைய சத்தியத்துக்குள் தொடர்ந்து இவர்கள் நிலை நின்று இருக்க எவனமாய் ஷாத்ராக், மேஷாக், அபேத்னோ என்ற இந்த மூவரும் ஒருமனப்பட்டு அவர்கள் தன் தேவனுக்காக அப்பா கடைசி வரைக்கும் தங்கள் ஜீவனையும் கொடுக்க ஆயத்தமாக இருந்தார்கள், கொடுத்தார்கள். அவர்களை தேவன் நீர் விடுவித்தீர். அவர்களை அந்த அக்னிக்குள் இருந்து தூக்கி எடுத்தீர் ஆண்டவரே. அங்கிருந்த அத்தனை ஜனங்களும் ஆச்சரியப்பட்டார்கள். என் தேவன் இப்படிப்பட்ட பெரியவர், வல்லமை உடையவர் என்று அனைவரும் பார்த்தார்கள். அதுபோல எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும் வாலிப பிள்ளைகளையும் MYAF அப்பா இளம் முதியோர்களையும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். தொடர்ந்து அவர்களும் தங்கள் ஊழியத்திலே உண்மையை முத்தமாய் தொடர்ந்து ஜீவிக்க, வாழ, பிழைத்திருக்க, உங்களுக்கு சாட்சியாக இருக்க ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் அரவணைப்பும் வழிநடத்தல் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமீன். உந்தன் ஆசீர்வாதம் எனக்கு போதுமே. உந்தன் ஆசீர்வாதம் எனக்கு போதுமே. சர்வத்தையும் படைத்தாலும் சர்வ வல்லவரே, சர்வத்தையும் படைத்தாலும் சர்வ வல்லவரே, உந்தன் ஆசீர்வாதம் எனக்கு போதுமே. உந்தன் ஆசீர்வாதம் எனக்கு போதுமே. உந்தன் ஆசீர்வாதம் எனக்கு போதுமே. உந்தன் ஆசீர்வாதம் எனக்கு போதுமே. ஆமீன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. மை காட் bless you all. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் தமிழ் வடந்திர மாநாட்டு இளமுதியோர் சார்பாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். I want to bring greetings to you on behalf of TAC MOAF. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் இந்த இளமுதியோர் ஞாயிறை அனுசரிக்கும் பொழுது அவனுடைய கிருபை உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறேன். As we observing this MOAF Sunday, I pray that the grace of the Lord will be with you. Friends, we all facing challenging times during this pandemic. இந்த பேண்டமிக் காலத்தில் நம்ம அநேகர் பலவிதமான சவால்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். I want to encourage you to not let your faith fade. உங்களுடைய விசுவாசம் தளராமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Remember, Christ is our hope and our future. கிறிஸ்து தான் நம்முடைய நம்பிக்கையும் எதிர்காலமுமாக இருக்கிறார். So let us learn to put our trust in God alone. நம்முடைய விசுவாசத்தை நம்பிக்கை ஆண்டவர் மேலே மாத்திரமே நான் வைப்போம். பிரியமானவர்களே, so let me begin by highlighting the following vision statement. நான் நம்முடைய மாநாட்டுடைய கருப்பொருள், நம்முடைய மதுரை திருச்சபையுடைய கருப்பொருள், நம்முடைய இளமுதியோருடைய கருப்பொருளை சொல்லி உங்களுக்கு ஆரம்பிக்க ஆசைப்படுகிறேன். Our Methodist Church vision statement, a renewed church. நம்முடைய மதுரை திருச்சபையுடைய கருப்பொருள் புதுப்பிக்கப்பட்ட திருச்சபை. நம்முடைய தமிழ் வடாந்திர மாநாட்டுடைய கருப்பொருள் தேவனுடைய மகிமையை பூமிக்கு உப்பாகவும் உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்பது மூலமாக தேடுவது. And our TSC team for coming 4 years is seek God's glory by being the salt and light of the world. And our TSC MOAF team for coming 2 years, நம்முடைய இளமுதியோருடைய கருப்பொருள் வருகிற 2 ஆண்டுக்கு a caring and sharing servant, கருணை உள்ள பகிர்ந்து கொள்கிற ஒரு ஊழியக்காரன். இந்த 3 கருப்பொருள்களும் ஒன்றாக இணைந்து கொண்டிருப்பதை நீங்கள் நானும் பார்க்கலாம். These 3 teams are well connected to each other. So பிரியமானவர்களே, நாம் பூமிக்கு உப்பாக உலகத்துக்கு வெளிச்சமாக அல்லது பகிர்ந்து கொள்ளுகிற கரிசனை உள்ள ஒரு ஊழியக்காரர்களாக நாம் இருக்க வேண்டுமானால் நாம் 3 பகுதிகளிலே நாம் புதுப்பிக்கப்பட வேண்டும். In order to be a salt and the light in this world and also caring and sharing servant, we need to be renewed in 3 areas. What are the 3 areas? 3 பகுதிகளை புதுப்பிக்கப்பட வேண்டும். என்னென்ன 3 காரியங்கள் என்று சொல்லி நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். Firstly, a personal renewal. தனிப்பட்ட ஒரு புதுப்பித்தல். It start with our heart. அது முதலாவதாக நம்முடைய இருதயத்திலே ஆரம்பிக்கப்படுகிறது. Personal renewal, தனிப்பட்ட ஒரு புதுப்பித்தல். Secondly, இரண்டாவதாக relational renewal, உறவிலே ஒரு புதுப்பித்தல். பிரியமானவர்களே, இது எப்படி நடக்கும் என்றால் முதலாவது நாம் ஆண்டவரோடு கூட புதுப்பிக்கப்பட வேண்டும், பிற்பாடு மற்றவர்களோடு கூட நாம் புதுப்பிக்கப்பட வேண்டும். இது நீங்கள் மத்தேயு 5:23-24 அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கலாம். When we are right with God, we will get right with others as well. We can see from Matthew chapter 5 verse 23-24. So personal renewal, relational renewal. Thirdly, மூன்றாவதாக missional renewal, நம்முடைய பணியிலே ஒரு புதுப்பித்தல். This is when our MOAF discovers what God wants the organization to do. இது எப்படி நாம் பார்க்க வேண்டுமானால் நாம் ஒரு இளமுதியோர்களாக நாம் இதை பார்க்க வேண்டும், ஆண்டவர் எதை விரும்புகிறார் என்று பார்க்கும் பொழுதுதான் இதை நாம் செய்ய முடியும். நம்ம அனைவருக்கும் ஒரு ராஜ்யத்துடைய பணி நமக்கு இருக்கிறது. We must remember we have a kingdom assignment. ராஜ்யத்துடைய பணி நமக்கு இருக்கிறது. So பிரியமானவர்களே, நாம் இந்த இடத்துல ஒருவர் ஆசீர்வதிப்பதற்கு மாத்திரமல்ல, we are here not to just bless one another.
We are here to declare His glory among the nations, His marvelous deeds among all people. நாம் இந்த இடத்துல எதற்காக இருக்கிறோம், இந்த உலகத்தில் எதற்காக இருக்கிறோம்? தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்காகவும் அவருடைய மகிமையை நாம் சொல்லுவதற்காகவும் நாம் இந்த இடத்திலே நாம் இருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆகினாலே நாம் இந்த 3 பகுதியிலே புதுப்பிக்கப்பட்ட பிற்பாடுதான் நாம் ஒரு பூமிக்கு உப்பாகவும் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க முடியும். அதே நேரத்திலே நாம் பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு அக்கறை உள்ள ஒரு ஊழியக்காரனாக நாம் இருக்க முடியும். When we are renewed in these 3 areas, personal renewal, a relational renewal, a missional renewal, then we can be a salt and the light in this nation, in this world, and also we can be a caring and sharing servant. பிரியமானவர்களே, இதை நாம் மறந்துவிட வேண்டாம். இந்த ஞாயிறை இளமுது ஞாயிறை அனுசரிக்கும் பொழுது இந்த 3 காரியங்கள் ஒரு சிந்தனை வைத்துக் கொள்ளுங்கள். As you observing this MOF Sunday, please remember these 3 things. நீங்கள் இளமுதியோர்களாக ஆண்டவருக்கென்று அநேக காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவராக தேவன் உங்களை கொண்டு தம்முடைய ராஜ்யத்தை இந்த உலகத்திலே, இந்த தேசத்திலே அவர் கட்டுவாராக. You are doing great things for God. I want to bless you. And may the Lord use you to build His kingdom in this nation. ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட தங்கி இருக்கட்டும். May the presence of God be with you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you. Shalom. I'll bring greetings on behalf of the TAC MOF board members and wish all of you a blessed Sunday. இளமுதியோர் வாலிபர் சங்கத்தின் சார்பிலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலும் இந்த இளமுதியோர் ஞாயிறுடைய வாழ்த்துதலும் நான் கொண்டு வருகிறேன். As you are aware, our theme for this year, caring and sharing servant. I believe during this pandemic we have showed our caring and sharing to our needy. நான் நம்புகிறேன் நீங்கள் அனைவரும் தேவை உள்ளவருக்கு உங்களுடைய கேரையும் ஷேரிங்கும் நீங்கள் கொடுத்திருப்பீர்கள் என்று சொல்லி, நீங்கள் யாவரும் இந்த 6 மாதம் அது தொடர்ந்து என்ன நடக்கவிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் MOF newsletterலே காண முடியும். You all can refer to our MOF newsletter about our past 6 months review and ongoing projects. I encourage all of MOF become a caring and sharing to build God's kingdom. நான் உங்கள் யாவரையும் கேரிங் அண்ட் ஷேரிங் சேவனாய் இருக்கும்படியாய் கடவுளுடைய ராஜ்யத்தை கற்றும்படியாய் உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். It's certainly not an easy journey to walk, but by grace everything was possible and will be in new future. நான் நம்புகிறேன் இது ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் கூட ஆண்டவர் இயேசுவின் நிமித்தம் இப்படிப்பட்ட காரியத்தில் நாம் செய்து முடிக்க ஆண்டவர் கிருபை செய்தருள்வாராக. Last but not in the least, all glory to order to Him Lord. துதியும் கனவும் மகிமை எல்லாம் ஆண்டவருக்கே செலுத்தி continue share God's love in His experience to others. Thank you. God bless. கிறிஸ்துவுக்குள் பிரியமான இள முதியோர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஸ்தோத்திரம். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரண சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று ரோமர் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வண்ணம், இந்த நடமாடும் கட்டுப்பாடு காலகட்டத்திலும் கோரணி தொற்று நோய் நாடு முழுவதும் அதிவிரைவாக பரவிக்கொண்டிருக்கின்ற நேரத்திலும் நம்முடைய ஊழியங்கள் தடைபடாமல் இயங்கலை வாயிலாக நன்முறையில் நடந்து கொண்டிருக்கின்றன. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆம் இள முதியோர்களே, இந்த வருட நம்முடைய கருப்பொருள் கரிசனையும் பகிர்தலும் உள்ள ஊழியர். அந்த அடிப்படையில் தேவனுடைய ஊழியங்களில் உற்சாகத்துடனும் உத்வேகத்துடனும் போடு நடை போடுவோம். நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலனுண்டு. 2021 ஆண்டு இளமுதியோர் ஞாயிறு வாழ்த்துகள். நன்றி. Friends, I'm Jonathan here. On behalf of the Para District MOF, I would like to wish you all a happy and blessed MOF Sunday. Thank you for continuous supporting the Para District MOF through your prayers and your participations. And also I would like to thank the conference board for preparing this platform. Thank you. God bless you all. Stay safe. ஹல்லேலூயா. உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். தென் மாகாணம் இளமுதியோர் ஐக்கியத்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்துதலையும் சோஸ்திரங்களையும் இந்த காணொளி மூலியமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மத்தேயு 6:26 இப்படியாக சொல்லுகிறது, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் அறுக்கிறதும் இல்லை, விதைக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். ஆமென்.
இன்றைக்கி அந்த பறவைகளை நம்ம பார்க்கும் பொழுது அது அப்படியே வெளியே ஜாலியாக சுற்றி கொண்டு இருக்குது. ஆனால் அதோட தேவைகளை கூட என் தேவன் சந்திக்கிறார். இன்றைக்கி நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நம்மளுடைய தேவைகளை சந்திக்க மாட்டாரா? அந்த வார்த்தையிலிருந்து சொல்லுகிற ஒரு காரியம், எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீங்கள். உங்களை பார்த்து ஒன்று சொல்கிறேன், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான நிலைமையில் நம்ம இன்னைக்கு போய்கொண்டு இருந்தாலும் சரி, என் தேவன் உங்களுக்காக வழக்காடுவார். உங்களுடைய தேவைகளை அவர் சந்திப்பார். நீங்கள் கவலைப்படாமல் சந்தோஷமாக இருங்க. இந்த நாள் மாத்திரம் இல்லைங்க, எல்லா நாள்லையும் என் தேவனுடைய கரம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. In the precious name of our Lord and Savior Jesus Christ, I bring greetings to all TAC MIF young adults in Malaysia. As the word says in Joshua 24:15, as for me and my house, we will serve the Lord. Let us all serve the Lord as one family in this ministry. May the light of the Lord shine upon all of you daily, especially today as we celebrate Tamil Annual Conference MIF Sunday. Wishing all of you a blessed MIF Sunday. Hi everyone, கர்த்தரோட பரிசுத்த நாமத்தில் ஒவ்வொருத்தையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த ஆண்டிலும் பல காரியங்கள் மத்தியில் செய்திருக்கிறார். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் திருச்சபை வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்த ஒவ்வொரு நன்மையான ஈவுகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆண்டிலும் கூட கர்த்தர் நம்மளை தொடர்ந்து பலப்படுத்த ஒவ்வொருத்தரையும் நான் வாழ்த்துகிறேன். Blessed Young Adult Sunday everyone. God bless. நாமத்தினால் உங்கள் அனைவரும் இந்த MYF ஞாயிற்கு நான் வாழ்த்து வரவேற்கின்றேன். நான் வில்லியம், சவுத் ஸ்லாங்கோன் MYAF பிரசிடென்ட். வாதையின் மத்தியிலும் இயேசுவானவர் உங்களையும் என்னையும் கைவிட மாட்டார். அந்த நம்பிக்கையுடன் கர்த்தருக்குள் தொடர்ந்து இணைந்திருப்போம். Praise the Lord. Welcome all in the name of Lord Jesus. As it is written in the Holy Bible, 1 Thessalonians 5:11. Therefore, encourage one another and build one another up, just as you are doing. Yes, this is what we need the most during this pandemic time, to support, to encourage and to look after each other. Our God surely will never fail us nor let us down. Yes, let us as a MYAFers be the witness to others, to be a caring and a sharing servant. As per our MYAF theme for this year, God will surely provide for us and will surely take care of all of us. Happy blessed MYF Sunday and God bless. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மத்திய மாகாணம் இளமுதியோர் சார்பாக நான் உங்களுக்கு வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். I bring greetings in the sweet name of our Lord Jesus Christ on behalf of Central District Young Adults to all of you. சூழ்நிலையை மாற்றுகிறவர் நம் தேவன். It's our God who changed the situation. Amen. எசேக்கியேல் 38:23 இப்படியாக சொல்லுகிறது, இவ்விதமாய் நான் அநேக ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக என் மகத்துவத்தையும் என் பரிசுத்தத்தையும் விளங்க பண்ணி அறியப்படுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்கள். எசேக்கியேல் 38:23 says like this, and so I will show my greatness and my holiness, and I will make myself known in the sight of many nations. Then they will know that I am the Lord. Amen. இந்த வசனத்தின் மூலமாக நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். சூழ்நிலை மாறும். God is in control. Amen. Hi everyone. Greetings in the sweet name of our Lord and Savior Jesus Christ. For many of us, the COVID-19 pandemic is perhaps the biggest life-changing event that we as a country is facing. But we still can count on our blessings even in midst of a pandemic. Always remember, God is never blind to your tears, never deaf to your prayers, and never silent to your pain. He sees, He hears, and He will deliver. Wishing you all to have a blessed MYF Sunday. Thank you. இனிய நாமத்தில் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். யோசுவாக்கு சொன்ன வண்ணமாக நம் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் நம்மை கைவிடுவதும் இல்லை. கிழக்கு மாகாண இளமூதியோர் சார்பிலும் கிழக்கு மாகாண கண்காணிப்பாளர் சார்பிலும் இளமூதியோர் ஞாயிறு வாழ்த்துக்கள்.
Hi, MOFers. Greetings from the editorial board to all of you. Even during this pandemic, many of us may be feel insecure and afraid of our lives. But the Bible says in John 14:27 that the Lord will give His peace, and the peace will be with us, that nobody will be able to touch us. So do not be afraid of anything. Enjoy your Young Adult Sunday with your families and give glory to God.